நீங்க வந்தாதான் என்ன அப்பா சொல்லு. நான் வந்தாதான் எனக்கு வருது. என்ன பியா வருது? தங்கச்சி என்னம்மா ஏங்க? ஆமா நானும் வெளிக்கு வந்திருக்கிறேனே. வெளிக்கா வெளியா? ஐயோ வெளியே வந்திருக்கிறேனே. ஒரு குஞ்சான குஞ்சு கூட காணாம. கண்ணு உனக்கு தான் அந்த குஞ்சு இருக்குது. எல்லா குஞ்சும் மாலை போட்டுக்கிச்சு. மாலை போட்டுச்சு. அதோட குஞ்சு லெஸ்ட் கேட்ட. ஆமா. உங்களுக்கு என்னென்ன குஞ்சு வேணும்? ரகரகமா இருக்குது. ரகரகமா பூரா லெஸ்ட்ல இருக்குறாங்க. லெஸ்ட்ல அதை விட்டு இந்த பக்கம் பாத்துக்கலாம். இது பூரா கெல்ட் குஞ்சா. இது ஒரு குஞ்சு கூட உனக்கு ஆகாது. இங்க இருக்குது 5-6 குஞ்சு. இதெல்லாம் பிஞ்சு குஞ்சுன்னு பருவத்துக்கு வரல. பருவத்துக்கு வரல. ஒரே ஒரு குஞ்சு தான் மாலை போடாது இருக்குது. ஒரு நல்ல ஆளுக்குன்னு பார்த்து ஜாயின் பண்ணி விடுங்க. அழகா நல்லா கருப்பு எம்ஜிஆர் மாதிரி நல்லா தக தகதான மின்றா அப்படி இன்னைக்கு. எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் கருப்பா இல்ல கருப்பு எம்ஜிஆர் மாதிரி இருந்தா அப்படி நல்லா வெளிச்சு விட்டாரு. வெளிச்சு விட்டாரு. ஏங்க சரியா நல்லா பேசுவாரா? பேசுவாரா? ஆடல் பாடுவாரா? தம்பி நல்லா எடுத்து சொல்லு. காட்டாக்கி நான் கொடுக்கறேன். என்னது? தடிய பணம் காசு கொடுக்கறேன். பணம் காசு கொடுக்கறியா? சரி சரி. அம்மா நல்லா ஆடுவாருமா. நல்லா பாடுவாரு. நல்லா பேசுவா அப்படி நல்லா சமயத்துல விட்டாட்டோ அப்படி. ஏய் பாட்டுல பாட்டு. என்ன நம்பி போமா. நம்பி போனா 4 நாள் முன்னேறுவேன். எப்படி மாசம் ஆகி 4 நாள் முன்னேறுவேன். அப்படியா? சரிங்க. நீங்க சொல்ல அவரை பார்க்கணும் போல இருக்குது. பார்க்கணும் போல. அவர்கிட்ட போய் புத்தி மாதிரி சொல்லிட்டு வாங்க. சரிங்க. அப்பா கோமாளி. சரி. சரியா பிளேட் வந்துது. நல்லா வெடகோல் எடுக்குதா? நாட்டு கோலியா? அதே பண்ணிடலாம் போ. நான் பேசிக்கிறேன் போ. நான் பேசிக்கிறேன் போ. ஏங்க வத்தாலுக்காரே. போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? பாருங்க. எடுத்து கையில பிடிச்சுக்கங்க. வத்தால குச்ச. தம்பி அவன் என்ன லேச உப்பு கறிக்குது.
அது எப்படி உனக்கு தெரியும்? ஏடா ஆளை பாரு வரைய பாரு ஏத்தி கூத்தி அப்பதவனே ஏடா அவகிட்ட போன இவகிட்ட போன மான கட்டி தண்டலக்கா நான் கண்டால ஓலி கேட்டு போடுவேன். ஏடா கேக்கல உனக்கு கேட்கல சொல்லி மட்டும் வச்சிருக்கிறேன். நானே அப்படியே புண்ட வாயில கேட்டு விடுவேன். நானு தேவன் சொல்லல சொல்லி மட்டும் வச்சிருக்கேன் கேக்குறேன். இப்போ என்னங்கற? இப்போ என்ன நீ என்னங்கற? என்னங்கறங்கற? ஏய் டங்கு டிங்கு மாதிரி அவரு கேப் மாதிரி நாளாமா. அத போற. ஆமா. அம்மா இந்த நீ அதிகமா கோவப்படுற. அதாவது உன்னுடைய மனதை இன்னும் சாந்திப்படுத்த வேண்டும். ஆமா அது செட்டுல போ. இல்ல உன்னை கூலிங் பண்ண வேண்டும். அதற்காக உன்னை பார்த்து நான் பாட்டு பாட ரசிக்கிறேன். அண்ணா நீ எங்க பாட்டு விடுவீங்களா? மாட்டிக்குமா முந்தா மாட்டிக்கிறீங்களா? இல்ல பாட்டு பாடுறேனா? ஒரு பெண்களை கேட்டா ஒரு ஆடலும் பாடலும் திடீர்னு பாட்டு விடணும். சரி அப்படி நீங்க பாடையில போக போக அவன் 5 பேர் போய் அடிச்சிட்டு வர அட ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். அப்படியே ஆமா சரி அம்மா கண்ணே விடுற மாதிரி காது விட்டு ஜவுக்கு உன் கண்ணங்களை பார்க்கும் பொழுது என் எண்ணங்கள் எல்லாம் கொள்ளை எடுத்து போகுது. என்னவளே என்னை பார்க்க வகை என் சின்னவளே உன் கண்ணமோ ஒரு கண்ணாடி உன் கண் பிரியுமோ கத்தி முனை உன் நெத்தியம் போன்றாம் பிறை ஆகமத்தை செதுக்கி வைத்த சிற்பியடி என் கண்ணே. நான் மட்டும் சிட்டுக்குருவியாக பிறந்திருந்தால் இந்த கூந்தலுக்குள் கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். நான் நூலாக இருந்திருந்தால் நீ உடலுக்கு உடித்துவதற்கு நான் சேலையாக இருந்திருப்பேன். நான் மூங்கிலாக பிறந்திருந்தால் இந்த உதடோடு உதடு வைத்து இசைப்பதற்கு புல்லாங்குழலாம் என்ன கொலை கொடுக்கிறது. என்னவே செய்கிறது? இரவின் படைத்தது படைத்தான். 2 மணி வைத்து படைத்திருந்தால் ஒரு மனம் உன்னிடத்தில் வைத்துவிட்டு இன்னொரு மனம் என்னிடத்தில் வைத்திருப்பேன். ஆனால் இருப்பதே ஒரு மனம். உன்னை எப்படி வர்ணிக்க போகின்றேன் கண்ணே. அது சாப்பிடுற பாட்டு. நான் பூவி எடுத்து வைக்கிற பெண்ணாலே எடுத்து வைக்கணும் பெண்ணால அத வைக்கிற போசக்கட கண்ணால ஏ மச்சா மச்சா ஏ மல்லிகை மச்சா ஏ மச்சா மச்சா மல்லிகை மச்சா மச்சா நீல ஜண்டடி உண்டாதி நான் வீடுத்து வைக்கணும் பெண்ணால அத வைக்கிற போசக்கட கண்ணால சொன்னதை கத்துக்கணும். பல்லனே சந்தனதான் இது ஒரு பெண்ணாச்சு பகல்ல சேலை கட்டி கட்டுனவ இங்கேவும் அன்னையா இழுத்து கொஞ்சம் சும்மா எடுத்து வைக்கிற பின்னால அத வைக்கிற போசக்கட கண்ணால ஏ மச்சா மச்சா வாழனா புளிச்சி வச்சு பாட்டு குடிச்சு சொன்னா என் வாயில ஆதரவாக கூப்பிட்டு சொன்னா பாட்டு அடுத்து பாட்டு எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. பிடிக்கலையா? பிடிக்கலை. கை நிறைய கண்ணாடி வல்லைய சத்தோ என் கனவுல நீ கண்ணதில தாரைய போட்டோ கை நிறைய கண்ணாடி வல்லைய சத்தோ என் கனவுல நீ கண்ணதில தாரைய மொத்தோ இது எரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உன்னாட்டோ இது எரியாவில் யாரும் இல்லை பெண்ணே உன்னாட்டோ அசத்தரையா இந்தி பாட்டோ ஹீரோனியாட்டோ கை நிறைய கண்ணாடி வல்லைய சத்தோ என் கனவுல நீ கண்ணதில தாரைய மொத்தோ இது எரியாவில் யாரும் இல்லை கேவடியா உன்னாட்டோ தேவதை தேவதை நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? நீ நாசமா போயிடுவேன். நான் புடிச்சிட்டு மாசமா போயிடுவேன். அந்த ஆய ஒரு கரண்டி என்ன கொடுக்காதவனுக்கு ஒரு கரண்டி என்ன கொடுத்து நான் என்ன பண்றேன்? இப்படி கொடுத்தா 14 லிட்டர் ஒரு டின்னு கொடுக்கணும். இப்படிலாம் வாய் பேசுறியே நீ இப்படியாதான் போயிடுவேன். ஆமா பா டெம்போக்கு இருக்குது. டெம்போல ஏறி உட்கார்ந்துட்டு டூல் எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அப்படி இப்படி கிளம்பிடுவோம். சரி நம்ம 2 பேருக்கு எது சண்டை? சரி நீங்க வந்து எனக்கு தாத்தா ஆட்டம் நான் வந்து உங்க பேத்தி ஆட்டம் சும்மா 4 முடிஞ்சு நினைச்சுக்கிட்டா ஏங்க 4 முடிதான் நினைச்சிருக்கு. அதுக்கு தாத்தா அது மொத்த முடிக்க அந்த பாட முடியும். என்ன எல்லாம் டை அடிச்சுக்கலாம் நான் டை அடிக்கல அவ்வளவுதான். நம்ம செட்டு வாதியாரே டை அடிச்சுக்கிறாரு.
பாலகாயா பாலகா அண்ணா அப்படியா இருந்தாரு இல்ல அண்ணாடு கூப்பிட்டாளு அண்ணான்னு கூப்பிட்டா அப்படி ஆகி போயிடுச்சு உனக்கு கோபம் இருக்குதா என்ன இருச்சா சரி கொஞ்சம் பரிசாபுரம் செல்லுமா என்னை எப்படி அண்ணான்னு கூப்பிட்டியோ இதுக்கு மேல தங்கச்சி ஒரு கொச்சப்படுத்த கூடாது சரி நீ தங்கச்சி நான் அண்ணன் ஆமா தங்கச்சி அண்ணா தங்கச்சி அண்ணா அண்ணனை பிடிச்சு உறவடா தங்கச்சி தங்கச்சி வாடா கூப்பிடுங்க வாடா ஐயோ கூப்பிடுங்க வா வந்துச்சு வா கட்டி போடா ஐயோ வந்துச்சா கூச்ச மாட்ட வாடா கட்டி போடு வா தங்கச்சி ஏன்னா எழுத்ததெல்லாம் பாலு நீண்டதெல்லாம் என் தோடு கோலு கோலு ஆமா மேய்ச்சல் தானே வந்தோம் அண்ணனா எனக்கு பசி எடுத்துக்கிச்சு சரி நான் ஏதாவது சாப்பிடணும் சொன்னையா கடைக்கு போனியா எத்தனை இட்லி சாப்பிட்டேன் 2 எத்தனை இட்லி சாப்பிட்டேன் 2 தங்கச்சி அண்ணா உன் 2 இட்லி நெஞ்சில நிக்க ஆனா மூதேவி ஆயே இது இட்லி இல்ல இல்லம்மா உங்ககிட்ட 2 இட்லி இருக்குது சரி என்கிட்ட தேங்காய் சட்னி இருக்குது அது வச்சு என்ன பண்றது தொட்டு தொட்டு சாப்பிடலாமா தண்ணி ஊச்சி போயிடல அவன் யா சட்டி ஊச்சி போச்சு உனக்கு எப்படி தெரியும் மூடி கண்டு ஊச்சி போச்சு எனக்குமா மூடு கேட்டு போச்சு மசாலா கணக்கே மூடு கேட்டு போச்சு அண்ணா அம்மா அப்படியா இருந்தாலும் நம்மளே பேசிக் கொண்டிருந்தால் காலம் கடந்து உண்மைதான் ஆண்களாக பிறந்த அப்பா இருக்கணும் சரி பெண்களாக பிறந்த அனுபவம் தாய் மாதம் உள்ளங்களும் கல்விக்கு செல்லும் மாணவர்களும் சரி அனைவற்று பேருக்குமே ராஜ புண்ணிய தமிழ் அமுதுள்ளார்கள் ஆமா அவர்களுக்கு நம் கலைக்குழு சார்பாக மனமாக இருக்கிற வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அண்ணா அப்படி இருந்தாலுமே நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன் நான் யாரு எனது பேர் என்ன பேர் என்ன ஏன்னா எனக்கு எல்லாம் கேக்குறியே இவ்வளவு அழகா தரத்தலன்னு அப்படியே பருவத்துக்கு கொஞ்சம் பண்ணிக்குட்டியாட்டு இருக்கிறியே ஏன்னா பருவத்துல பன்னிக்குட்டி அழகா இருக்குமாமா அவ்வளவு அழகா இருக்கிறீங்களே உங்க பேர் என்ன என் பேரு மண்ணு ஓக்கறேன் சுனில் சுனில் இது நான் சுனிக்கு எப்படி கூப்பிடுது சுனில் குமார் அப்படி இருந்தாலுமே நான் வந்திருக்கிறேன் நான் யார் யாரு எனது பெயர் என்ன நான் என்ன என்ன சொல்லட்டுமா சொல்லு பாப்பா அடி அப்பா
அங்க போயிட்டீங்களா? பழைய கிராக்கி. என்ன சொல்ற? ஆமா. அப்ப நான் புதுசா? ஆமா. நீ பாதி கிராக்கி தானே அப்படின்னா? சரி சரி. அம்மா அம்மா இப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏய், என்ன தூக்கி வரல? இப்ப நீ தானே தெரிஞ்சிருக்குமாங்கிற. தெரிஞ்சுக்கிது அடியிலுக்கு தெரியும்னு சொன்னேன். ஓ பேரு தெரிஞ்சா கேக்குறியா? ஆமா. சரி இப்ப சொல்லுமா. இப்ப சொல்லு. அம்மா அம்மா மற்ற விடியலுக்கு உச்சமில்லாத ரூபி ரூபி அண்ணன் நடந்து பெண்ணை திடக்குழுக்க ஆயிரம் நிலையிலே ஜோதி வினலை இப்போ ஆமா. என்னுடைய பேரோ சந்தியாவதி. ஓஹோ அம்மா அம்மா உன்னுடைய பெயர் சந்தியாவதியாக உரசாத உரசாத என்ன பண்ற? எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். உடம்பு நீ உடச்சுன்னு எனக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். அது எப்படி உடம்பு சரியில்லாம போயிடும்? ஒரு மாதிரி ஆகுதுமா. நீ அனாமத்தை நீ கெட்டு போயிருவோம், நான் வீட்டுக்கு போயிருவேன். பொம்பளைங்க நீங்க கெட்டு போயிருவீங்க, நான் ஆம்பளைங்க நாங்க வீட்டுக்கு போயிருவோம். மண்ணாதி பண்ணனே மண்ணத்துல போட்டா நீ மாத்திரம். என்னது? ஆமா. அம்மா எள்ளுக்காயிட்ட வாய் திறந்து மீண்டும் எப்படியா கோமாளி வரணும். 3 மாசம் நினைச்சிட்டு கிடக்கணும். அப்படியா? புடிச்சுக்கிட்டா நான் என்னைக்குமே பல்லுக்கு பத்தாத பல்லுக்கு தோடி வளர்க்க மாட்டேன். படுக்கைக்கு பத்தாத புறத்துல போட்டு படுக்க மாட்டேன். நான் அந்த செய்யலாம். படியில தட்டக்காய் போட்டா எப்படி இருக்கும்? கடக்கு முடுக்க நாடும். நான் படி, நீ தட்டக்காய். என்ன சொல்றேன்? 7 நக்கு நக்கு நக்கோட சில நக்கா நக்க முடியாது. அது வச்சு என்ன பண்றது? நக்கி சொல்றப்பா. அம்மா அது மட்டும் இல்லாம நான் வேலை விட்டு வெளியே வந்தோடனே மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஓய்மலையா அவர்களுமே கலைஞர்களுக்குமே உண்மைதான். அவர் 25 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அவர் குடும்பம் எப்படி வாழ வேண்டும்? எப்படி? ஆண் போனுக்கு மருந்தப்பட்டு பெண் போனுக்கு பெற்று பெருகி எந்த முகமாக தங்க முகமாக வந்து இந்த பெருமாள் சன்னிதானம் எப்படி வளர்கிறதோ அத போல அவங்க குடும்பமும் அவங்க தொழில்களும் ஓங்கி ஓங்கி வாழ சொல்லி ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். ராம அர்ப்பணம். அம்மா அம்மா அப்படி சந்தியாவதியாக இருந்தாலுமே நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தவள்? ஆமாப்பா. ஏங்க ஏன் பாப்பா நீங்க எப்படி பிறந்தீங்க? ஓ நான் பிறந்த ரகசியம் கேக்குறியா? நான் வந்தா மட்டும் உன்னை கேக்குறேன். சரி சரி. வேற யாரு கேக்குறா? ஆமா யாரு கண்டுக்கிறது? நான் பிறந்த ரகசியம் எப்படி தெரியுமா? எப்படின்னா எங்க அம்மாவுக்கு இருப்பது அழகான ஒரு மொட்டு. என்ன வான்கோல் மொட்டு மொட்டு மொட்டு. அதிலிருந்து விட்டார் என்னுடைய தந்தையார் 2 சொட்டு. அதிலிருந்து பிறந்த அழகான ஒரு சிட்டு. பால்வெளியில் ஊத்துற சொட்டு மட்டும் தான் ஊத்துறாங்க. கண்ணு கை மேல வைக்காத கண்ணு. சொட்டு மருந்து ஊத்தியா வந்துட்ட? சொட்டு மருந்து ஊத்தா வந்துட்ட? ஜென்மா தெரியல அப்படிதான் வைக்க மாட்டேங்குது கண்ணு. பாப்பா ஏங்க கை மேல வைக்காத பாப்பா. ஏன்னா நான் முதல்லயே சொன்னேன்ல, நீங்க வந்து எனக்கு தாத்தா வாட்டம். செத்து போ. அம்மா அப்படி சந்தியாவதியாக இருந்து என்னை 10 மாதம் 300 நாள் பெற்றெடுத்த எமது தாய் திட்டி யார் தெரியுமா? யாரம்மா? பார்த்திருக்கிறேன்.
மாலை போட்டு நடுவுல கோட்டுறதுக்கான்னு பாக்க ஒண்ணோ சரி ஒன்னோ சுப்பிரமணிய அவர்கள் இந்த கோமாளிக்காக ஒன்னும் 20 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். நம் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். போன போடு எப்படி ஒரு அரியே யார் தெரியுமா? யாரு? ரத்தத்துக்கு வாழ்நாட்டு சிங்கம். ஆமாமா. அப்படி சிங்கம் யார் தெரியுமா? கொழுந்துனாரு அவரு. என்ன சொல்ற? ஆமா, மாயக்கண்ணன் அவர்கள். ஓ கொழுந்துனாரு. உண்மைதான். என் கொழுந்து பிச்சு குழம்புல போடுறது. அம்மா அவர்களுக்கு நம் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம். எப்படி ஒரு மாடல் சேர்ந்துச்சு? அம்மா என்ன தெரியும்? அம்மா அம்மா என் தாய்த்தியார் கனகராஜன் கனகவல்லி. கனகவல்லி உண்மைதான். அப்படி கனகராஜன் கனகவல்லிக்கு பிறந்து எனக்கும் ஆகி போச்சு. ஆகி போய் தாத்தால தானே அது ஆகி போகும். நான் அங்கிருந்து பத்து வந்தாங்க பூதேவி பூதேவி நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். அப்படின்னா என்ன வயசுக்கு வந்துட்டா என்னது? ஐயோ பெரிய மனுஷி ஆயிட்டேன். ஏமா அரிய புள்ள எப்படி பெருமனுஷானு ஏமா பாரு வயசு புள்ளாட்டு இருக்கிற பெருமனுஷி ஆயிட்டு எப்படி சொல்லி போகலாம்? ஐயோ அது இல்லைண்ணா நான் வந்து புளிய குடிச்சிட்டேன். ஏமா புளிய குடிச்சா பவர் எடுக்குமே. ஐயோ இதுக்கு மேல தெளிவா சொல்லணும்னா நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். ஏமா வீட்டுக்கு ஏன் தூரமா போன பக்கமே பண்ணி போயிருக்காங்க. உனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எப்படி தூரமாவா? எனக்கு எந்த இடத்துல என்ன கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றேன். என்ன அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்கல. எனக்கு பச்சை பந்தல கட்டி என்ன மூலையில உட்கார வச்சு எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? கை சோட்டு புழுல கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தா நான் வாங்கலாடா? என்ன கொடுத்துருப்பாங்க? ஆனா போ அரியே இதா பாரு, ஒரு கையில வேப்பந்தலையும் ஒரு கையில விளக்கும் கொடுத்துட்டாங்க. ஓ ஒரு வேளை பேய் பிடிச்சிட்டு இருக்குமா? மோகினி என்ன ஒரு பிடிச்சிட்டு இதுக்கு மேல காதல மெதுவா சொல்றேன். சொல்லு எனக்கு என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்கோ. சொல்லு. எங்கயா கீழே வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கிச்சா? வெத்தலை பாக்கு போட்டா ஒரு வெத்தலை 5 ரூபாய். சரி நீ கீழியும் போட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் 5 ரூபாய் இருந்தாலும் 1 ரூபாய் இருந்தாலும் ஆட்ட முடியும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போய் சேர்த்து போட சொல்லு. போட ரெண்டு போனா செட் போனா ஏற்கனவே போய் ரெண்டு கறியோடு கிடக்குது. எங்க சொன்னாங்க அப்படி காலகாலத்துல எனக்கு கண்ணு ஆழமா போச்சு. ஆமா மூக்கு நீளமா போச்சு. என்ன இந்த கண்ணு ஆழமா போச்சு. அந்த ஆழமில்ல கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணம் முடிந்து விட்டது. ஆமா. அவருடைய பேர் என்ன? என் கணவர் எப்படி எப்படிப்பட்டவர்? நான் எப்படி வாயில சொல்லிட்டேன்? ஏன் சூத்திர சொல்லு. எப்படி பொட்டிச்சர் சிவராய சாமியில செம்மலை கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. செம்மலை அவர்கள் உனக்கு திமிராய சாமியால உனக்கு 20 ரூபாய் ஒன்று வாரி வழங்கியிருக்கிறார். நம் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அம்மா என் கணவர் யார் தெரியுமா? யாரம்மா? வாழ்கிறேன்.
அம்மா ஓ தாயே ஏய், அம்மா தாயே அம்மா அது எங்க தாயே. வீட்டுக்காரருக்கு மட்டும்தான். என்ன இந்த- சொல்ற? இந்த முந்தாடி ஆ. எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் தான் போடுது. என் மத்தவங்க போட்டா படுதா போட்டுக்கியா ஏய், இவங்க ஒரு ஏத்தவனும் கம்பெனி. பஸ் ஸ்டாண்ட்ல பவானியா பஸ் ஸ்டாண்ட்ல விரிச்சு அது என்னாச்சு? பாவடியவா நிஜமால தான்பா. வெறும் மசுரமத்தா இருந்திருக்குமே ஏய், இல்ல பாவடி தூக்கி பிடிச்சு காட்டினா என் கணவர் யார் தெரியுமா? யாரும்மா? என் கணவரோ ருக்மாத மன்னன். ஓ ருக்மாங்கதான் மன்னன் உண்மைதான். சரிம்மா. அப்படி இருந்தாலுமே இருந்தாலும் என் கணவரை பார்க்க வேண்டும். ஓ யாரோ அப்படி நான் போவதா இருந்தாலுமே சரி. எங்க அக்காவட்ட சத்தியாவதி கூட்டிட்டு வா. சரி. 2 பேரும் சேர்ந்து ஆ. ஒன்னா போகலாம். சரிம்மா புறப்படுறியா போகலாமா? புறப்படும் நான் போகலாம் எதுக்கு? கூட சத்யாவதி அவருடைய தங்கை ஓ, சத்யாவதி ஓ சத்யாவதி சமைக்கிறீங்க